ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ருசியான சிம்பிளான சுரைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானல் வச்சு நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா காயிட்டோன்னு கடுகு போட்டு நல்லா பொரியட்டுன்னு கொஞ்சமாக சீரகமும் போட்டு பொரிய விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு நான் ஒரு 1-2 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்தா மாதிரி நான் உங்களுக்கு சுரைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போல்லாம் எங்கள் கிராமத்திலலாம் சுரைக்காய் நாங்களே வச்சு சாப்பிடுவோம். அப்போது ஒரு சுரைக்காவும் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஒரு சுரைக்காவை அரிஞ்சு சாப்பிட்றப்பே ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே அரிஞ்சு வச்சு சாப்பிடுவோம். இப்போல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது சுரைக்காய். பாருங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இந்த சுரைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். அப்புறம் மாசமாக இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சுரைக்காய்லாம் நிறைய எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்து பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். சுரைக்காயிலே நிறைய வெரைட்டி பண்ணலாம். இந்த வேர்க்கடலை போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்லாம், வெறுமனே சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். அடுத்து தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுரைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சுரைக்காய் அள்ளி போட்டு வதக்கிக்கலாம். குட்டி குட்டியாக அரிஞ்சிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சுரைக்காவை. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் சொல்லுங்கள் நான் செய்கிற சுரைக்காய் பொரியல் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ஒன்று சேர கலந்தாச்சு. இப்போ நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்குங்க. இந்த பொரியலையும் நம்ம 2 விதமாக செய்யலாம். இப்போ ஒரு விதம் செஞ்சுருக்கேன். இன்னொரு முறை உங்களுக்கு வேறு மெத்தடில் எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்ந்துட்டு இதையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். வாங்க, இப்போ நான் இப்போ ஒரு 1/2 சொம்பு தண்ணி மட்டும் காய் வேகத்துக்கோசம் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். காய் வேகிறதுக்கு உப்புலாம் செக் பண்ணிக்கிங்க இந்த டைமில். இப்போ நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். பொடி மாதிரி அரைச்சிக்கோங்க, ஓகேவா? இப்போ பொடி மாதிரி அரைச்சிட்டு இப்போ நல்லா காய் வெந்துருச்சு. இப்போ உப்புலாம் செக் பண்ணிவிட்டு இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரைச்ச பொடியை போட்டு நல்லா கிளறிக்குங்க. அப்படியே அங்கங்கே கட்டியாகவும் இல்லாமல் அப்படியே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா கிளறேன் நான். இப்போ நல்லா கிளறிச்சிங்களா? இப்போ நல்லா கொதிக்கிறப்ப அப்படியே அந்த சுரைக்காய் கெட்டியாக ஆகிடும். அந்த வேர்க்கடலை தூவின பிறகு அந்த சுரைக்காய் அந்த தண்ணியாக இருந்ததுலாம் அப்புறம் கெட்டியாக ஆகிடும். இது நீங்கள் சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இதுக்குன்னு நீங்கள் ஒரு சைடிஷ் எதுவும் தேவையே இல்லை. இது குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ருசியான சுரைக்காய் பொரியல் ரெடி. கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போடுற மக்களே. பாய்.